ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஜாய்ஃபுல் பிசிஐயின் ஆன்லைன் சர்வீஸ்க்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம தேவனை நம்ம ஆவியோடும் உண்மையோடும் துதித்து தொழுது நம்ம ஆராதிப்போம். இப்பொழுது மனிஷா அவர்கள் வேத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து வாசிப்பாங்க. சங்கீதம் 149. அல்லேலூயா, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும், சியோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களி கூறவும் கடவர்கள். அவருடைய நாமத்தை நடனத்தோடே துதித்து தம்புரினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார். பரிசுத்தவான்கள் மகிமையோடே களி கூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பீரிப்பார்கள். ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதித்தும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு 1000 நாமங்கள் உள்ளது. அவருக்கு ராஃபா, ஷம்மா, ரூபா, எல்லா நாமங்களும் அவருடைய நாமம். ஹல்லேலூயா. அந்த அநேக நாமங்களுள்ள தேவனை நம்ம உற்சாகத்தோடு ஒரு பாடலை பாடி ஆராதிப்போம். நான் சொல்லி சொல்லி துதிப்பேன். ஏகோவா
நாமங்கள் அப்பா. ஆண்டவரே நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை பெரியவர் அப்பா. ஆண்டவரே நீர் சுகம் தரும் தேவன் அப்பா, சமாதானம் சந்தோஷம் தருகிற தேவன், எங்களோடு இருக்கிற தேவன் அப்பா. உங்க நாமம் எத்தனை உயர்ந்தது அப்பா. ஆண்டவரே நமக்கு எத்தனை நாமங்கள் உண்டு, அது அத்தனையும் சொல்லி நாங்கள் துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம் அப்பா. நீர் பெரியவரும் போற்றுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, எங்க மத்தியில் நீ இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி, எங்கள் மத்தியில் நீ உலாவுகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே ராஜா, ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே தகப்பனே ஒரு கையளவு மேகமாய் நீர் தோன்றி ஒரு பெருமழையை கொடுக்கத்தக்கதான வல்லமையுள்ள தேவன் அப்பா. எலியாண்டு ஜெபித்த போது கையளவு மேகம் தோன்றி அந்த மழையை நீங்க பொழிய பண்ணின தேவன். இன்றைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் அப்பா ஆண்டவரே நீங்க அந்த மாதிரியான ஒரு காரியத்தை நீங்க செய்து அவங்க வறட்சிகள்லாம் நீங்கி அப்பா ஆண்டவரே நீங்க பெருமழையை பொழிய பண்ண போகிறீரப்பா. நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். கையளவு மேகம் ஒன்று எனக்காய் காத்திருக்குது. பரிசுத்தரே அல்லேலூயா ஜெய கிறிஸ்துவே பார்ப்போற்றும் வேதரே காலமெல்லாம் போற்றிடுவே பார்ப்போற்றும்
ஹalleluya. ஆண்டவரே நன்றி ராஜா. நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நிச்சயமாகவே இயேசப்பா ஆண்டவரே நீர் எங்களுக்கு ராஜா ஒரு அற்புதத்தை அதிசயத்தை நீங்க செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே இந்த வேளையில நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய தகப்பனே பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி. மீதியுள்ள நேரத்தையும் கருத்து நாங்கள் தருகிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காணொலியை காண்கின்ற அனைவரையும் இந்த புதிய மாதத்திற்குள் அன்புடன் கூட வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போது நாம் தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து போவோம். அன்புள்ள இயேசுவே, நீர் எங்களோடு கூட பேசும்படியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். நாம் எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் 9வது அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது சமயக்காரன் ஒரு முன்னந்தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்துக்கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன் வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்படியே சவுல் அன்றைய தினம் சாமுவேலோடு சாப்பிட்டான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சவுல் என்ற இந்த பழைய ஏற்பாட்டிலே இந்த வாலிபன் கழுதியை தேடி வருகிறான். அவனுடைய ஊழியக்காரனுடைய ஆலோசனையின்படியாய் ஞான திருஷ்டிக்காரனாகிய சாமுவேலிடத்திலே காணாமல் போன கழுதையை விசாரிக்க வருகிறான். ஆனால் அங்கு நடந்ததோ வேறு. இங்கு கழுதியை தேடி வந்த சவுல் இதோ ராஜா அபிஷேகம் பெற்றுக்கொள்கிறான். அது மாத்திரமல்ல, அவனுக்கு என்று சொல்லி முன்பாகவே ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு முன் தொடையையும் அவனுக்கு விருந்துக்கு என்று சொல்லி கொண்டு வந்து வைக்கிறார்கள். ஹல்லேலூயா. சவுல் ஒருபோதும் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் எதிர்பார்க்கிறதெல்லாம் கழுதை எங்கே காணாமல் போய்விட்டது, எங்கே கிடைக்கும் என்று சொல்லிதான். அதை இந்த தேவ மனுஷனத்தை கேட்டார், அவர் சொல்வார் என்ற ஒரு எதிர்பார்தலோடு கூட இந்த சவுல் வந்தான். ஆனால் நடந்ததோ வேறு. இவனுக்காக ராஜா அபிஷேகம் ஒன்று ஆயத்தமாய் வைக்கப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்ல, இவனுக்காக விருந்துக்காக முன்தொடை ஒன்று ஆயத்தமாய் வைக்கப்பட்டிருந்தது. அதை இவன் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டான், எதிர்பார்த்து கூட இருந்திருக்க மாட்டான். ஆனால் அது அவனுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டு இருந்தது. அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த காணொலியை காண்கின்றவர்களுக்கு நான் சொல்வது என்னென்று சொன்னால், உங்களுக்காக கர்த்தர் எதையோ ஒன்றை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரிடத்தில் நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் நம்பிக்கையுடையவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டதை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். மனிதன் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாகவே மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் தேவன் படைத்து முடித்தார். அதையெல்லாம் படைத்த பின்புதான் மனுஷனை படைத்தாராம். ஏனால் மனிதனுடைய தேவைகளை முன்பாகவே படைத்து விட்டார். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு இன்னது தேவை என்பது அவர் அறிந்திருந்தார். மனுஷனை படைப்பதற்கு முன்பாகவே அதை தேவன் என்ன செய்தார்? படைத்து விட்டார். நீ இந்த உலகத்திற்குள்ளாக, நீ தாயின் கர்ப்பத்துக்குள்ளாக நீ வருவதற்கு முன்பாகவே உன்னை குறிக்கப்பட்ட எல்லாவற்றையும் தேவன் முன்பாகவே உலக தோற்றத்தின் முன்பிருந்தே முன்குறித்து வைத்திருக்கிறார், ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினாலே நாம் கர்த்தரை நாம் பற்றிக்கொள்வோம் என்றால் நிச்சயமாய் நமக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டதை தேவன் நமக்கு தந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகார் என்ற ஒரு ஸ்திரீயை குறித்து வாசிக்கிறோம். அவள் தன் பிள்ளையோடு கூட வருகிறாள். வனாந்தரத்தில் சுற்றி அலைகிறாள். தண்ணீரானது தீர்ந்து விட்டது. தண்ணீர் இல்லாமல் பிள்ளை சாக போகிறது. அது அழுகிறது. அதனுடைய அழுகை சத்தத்தையும் அது சாக போகிறதையும் காண முடியாமல் அவள் பலத்த சத்தத்தோடு கூட கண்ணீரோடு அழுகை இருக்கிறாள். அப்போது கர்த்தர் அவளிடத்தில் கேட்கிறார், ஆகாரே, என்ன சம்பவித்தது? பிள்ளையினுடைய சத்தத்தை நான் கேட்டேன், அழுகையை நான் கேட்டேன் என்று சொல்லி ஆகாருடைய கண்களை திறக்கிறார்.
அப்பொழுது அங்கே ஒரு ஊற்று இருந்ததை அவள் கண்டடைகிறாள். அந்த ஊற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து சென்று தன் பிள்ளைக்கு கொடுக்கிறாள். அது மாத்திரமல்ல, அந்த பிள்ளை உயிர் பிழைத்தது. அந்த பிள்ளைக்காக தேவன் முன்குறித்து வைத்திருந்த வாக்குத்தத்தங்களையும் அந்த பிள்ளைக்காக கொடுத்து ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நம்முடைய கண்களை தேவன் நமக்கு திறப்பார் என்று சொன்னால், நமக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த ஊற்றை தேவன் நமக்கு காண்பிப்பார், அந்த ஆசீர்வாதத்தை காண்பிப்பார். ஆகாருக்கு தெரியவில்லை. அவள் கண்ணீரோடு கூட அழுகிறவளாக தான் இருந்தாள். அவள் கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனோ அங்கே அவளுக்காக, அந்த குழந்தைக்காக ஒரு ஊற்றை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவள் கண்களுக்கு அது புலப்படவில்லை. கர்த்தர் அவருடைய கண்களை திறந்த போது அங்கு அந்த ஊற்றை காண அவளால் முடிந்தது. அதே போலதான் தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டதை நம் கண்கள் திறக்கும் என்று சொன்னால், கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பார் என்று சொன்னால், நமக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டதை நாம் காண முடியும், அதை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். தேவனை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள இயேசுவே, என் கண்களை நீங்கள் திறந்திருங்க. எனக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டவைகளை நான் காண வேண்டும், அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். எனக்காக என்ன ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறீர் என்பதை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. எனக்காக என்ன நோக்கத்தை வைத்திருக்க அதை என்னை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. சவுல் என்ற அந்த அப்போஸ்தலர் கூட ஆண்டவரை நோக்கி கேட்ட கேள்விதான், ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என் வாழ்க்கையில் என்று கேட்டார் அல்லவா? அதே போல தான் தேவன் தாமி இது சவுலுக்காக தேவன் ஆயத்தப்படுத்தியிருந்தது. புற ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் அவன் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி சபைகளை ஸ்தாபிக்கிறவனாக, அபிஷேகப்பட்டவனாக அந்த புதிய ஏற்பாடு சவுலை தேவன் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அதே தான் அப்போஸ்தல நடபடிகளை நாம் வாசிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2023 வருஷங்களுக்கு முன்பாகவே இயேசு இந்த பூமிக்கு வந்து நமக்காக ரட்சிப்பை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இப்போது அவரை நோக்கி பார்க்கும்போது, அவரை விசுவாசிக்கும் போது, அந்த இயேசுவை நமக்குள்ள அழைக்கும் பொழுது அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ரட்சிப்பை மாத்திரமே நமக்கு ஆயத்தப்படுத்தினார், நமக்கு அபிஷேகத்தை, அந்த பரிசுத்த ஆவியானவரையும் நமக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். விசுவாசத்தோடு தாகத்தோடு இயேசுவினிடத்தில் வரும்போது அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த ரட்சிப்பையும் அந்த அபிஷேகத்தையும் அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையும் தேவன் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஆகினால் தான் அப்போஸ்தலர் 2:38 நாம் வாசிக்கிறோம், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரங்களை பெறுவீர்கள் என்று சொல்லி நாம் இயேசுவிடத்தில் வந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். நம் பாவத்தை மன்னிக்க ஒருவரால் தான் முடியும், அது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இயேசு நம்முடைய பாவங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையில் அவர் யாவையும் செய்து முடித்து விட்டார் என்ற விசுவாசத்தோடு அவர் சமூகத்தில் வந்து, என் தேவனே நான் ஒரு பாவியாக இருக்கிறேன், என்னை ரட்சியும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். தேவன் உங்களை ரட்சிப்பது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியினாலே உங்களை ஞானஸ்தானம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நம் தேவன் எக்காலத்துக்கும் தேவனாய் இருக்கிறார். மனிதன் தோன்றி மறைந்து விடுவான், ஆனால் நம் ஆண்டவரோ அப்படி அல்ல. அவருக்கு ஆரம்பமும் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை. அவர் இருக்கிறவராகவே இருக்கிற தேவனாய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்திலே 9வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்திலே தோன்றவும் இல்லை. அல்லேலூயா. தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிறவைகளை நம் கண் காணவில்லையாம், நம் காது கேட்கவில்லையும், ஆனால் அந்த நம் மனுஷத்திலேயே நம்ம இதயத்தில் கூட அது தோன்றவில்லை. நீ எதிர்பார்க்கலை, நினைக்கலை, நீ யோசிக்கலை, உனக்கு தெரியலை, அதை பற்றி கேட்கலை. ஆனால் உனக்காக ஆண்டவர் விசேஷமாய் ஒன்றை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரிடத்திலே நீங்கள் வரும்பொழுது தான், கர்த்தரிடத்திலே நீங்கள் சேரும் பொழுது தான், நீங்கள் கர்த்தரிடத்திலே ஐக்கியம் கொள்ளும் போது தான் நீங்கள்
அவர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவர்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ தான் நம் கண்கள் திறக்கப்படும், காதுகள் கேட்கிறதா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம் தேவன் மகிமையின் தேவனாக, ராஜாதி ராஜாவாக நம்மீது வைத்த அன்பினாலே நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவராய் இருக்கிறார். நீ என்று சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறாயா? எனக்கு ஒரு ஆசீர்வாதமும் இல்லையே என கலங்கி நிற்கிறாயோ? அல்லது இதுவரை ஒன்றுமே நிறைவேறவில்லையே என்று துக்கத்தோடு இருக்கிறாயோ? விசுவாசமாய் இரு. கண்ணீரோடு கர்த்தரை நோக்கி பார். உன் கண்களை திறக்கும்படியாய் ஜெபித்து பார். நிச்சயமாய் ஆகாரின் கண்களை திறந்தவர் உன் கண்களை திறவாதிருப்பாரோ? அப்பொழுது தேவன் உனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்தவைகளை நீ காண முடியும், அதை சுதந்திரத்து கொள்ள முடியும். அல்லேலூயா. பாருங்கள், ஆபிரகாம் தன்னுடைய மகனை இதோ தேவனுடைய வார்த்தையின்படியாக அவன் மோரியா மலைக்கு இதோ அவன் பலி கொடுக்க கொண்டு செல்லுகிறான். அல்லேலூயா. அந்த பலிபீடத்திலே தன்னுடைய மகன் ஈசாக்கை படைக்க வைத்து அவன் கத்தியை ஓங்கும் போது அப்போது கர்த்தர் சொல்லுகிறார், பிள்ளையாண்டின் மீது கை போடாதே, நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லி அங்கு அந்த ஈசாக்குக்கு பதிலாக பலிப்பொருளாக ஈசாக்கு வருவதற்கு முன்பாகவே, ஆபிரகாம் வருவதற்கு முன்பாகவே அங்கு ஒரு ஆட்டுக்கடாவை தேவன் ஆயத்தப்படுத்தியிருந்தார். அது புதரிலே இருந்தது. அந்த ஆட்டுக்கடாவை ஆபிரகாம் கொண்டு வந்து இதோ பலி செலுத்தினான் என்று வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, ஆபிரகாமுக்காக அந்த பலி பொருளுக்காக அங்கே ஏற்கனவே அந்த ஆட்டுக்கடாவை தேவன் ஆயத்தப்படுத்தியிருந்தார். அந்த ஆட்டுக்கடா யாரும் இல்லைங்க, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். நாம் பாவங்களை சுமக்க வந்த தேவ ஆட்டுக்குட்டிங்க. அவரை நமக்காக தான் ஆயத்தப்படுத்தி இந்த பூமிக்கு அனுப்பி நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். இன்று சமாதானம் உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. எவர் ஒருவர் இயேசு விசுவாசித்து சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு வரும், சமாதானமும் வரும். அருமையான தேவ பிள்ளைகளை, ஆகையினாலே தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தின அந்த கிருபாதர பலியாக, ஜீவாதர பலியாகிய அந்த இயேசுவை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகையினால்தான் ஆபிரகாம் அங்கே ஒரு பெயர் இடுகிறான், கர்த்தருக்கு யெகோவாயிரே என்று சொல்லுகிறான். அந்த யெகோவாயிரே என்ற நாமத்தில் தேவன் அவனுக்கு வெளிப்படுகிறார். யெகோவாயிரே என்று சொன்னால் கர்த்தரை எல்லாம் பார்த்து கொள்வார். இன்னைக்கு துக்கத்தோடு இருக்கிறாயா? கண்ணீரோடு கூட இருக்கிறாயா? சஞ்சலத்தோடு இருக்கிறாயா? வெறுமையோடு கூட இருக்கிறாயா? எதிர்காலம் உனக்கு பார்ப்பதற்கு சூனிய மாதிரி இருக்கிறதா? வாய்க்கவா வாய்க்காதா என்று சொல்லி கண்ணீர் ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடு இருக்கிறாயா? ஜெகோவா ஜாயிரே, யெகோவாயிரே உனக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோனா என்ற ஒரு தீர்க்கதரிசியை நாம் வாசிக்கிறோம். அவன் கீழ்ப்படியவில்லை தான் தேவனுடைய வார்த்தைக்கு. தரிசிக்கு கப்பல் ஏறி செல்லுகிறான். ஆனாலும் கூட யோனாவை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் நினைவேக்கு என்று சொல்லி என் ஆண்டவர் ஏற்கனவே தீர்மானம் பண்ணியிருந்தார். ஆகையினால் யோனாவை விடவில்லை. அவன் கப்பலிலிருந்து கடலில் தூக்கி எறியப்பட்ட போது அவன் மரித்து போயிருக்க வேண்டும். ஆனால் தேவன் தாமே அவனை விழுங்குவதற்காக ஒரு மீனை ஆயத்தப்படுத்தியிருந்தார். அந்த மீன் அவனை விழுங்கி 3 நாட்களுக்கு பிறகு யோப்பா பட்டணத்திலே கொண்டு வந்து அவனை கரை சேர்த்தது. அல்லேலூயா. அவன் அழிந்து விடாதபடி அவனை பாதுகாக்கும்படியாய் கர்த்தர் அங்கே ஒரு மீனை ஆயத்தப்படுத்தியிருந்தார். இன்றைக்கு அநேக ஆபத்துக்கள் நிறைந்த ஒரு உலகத்திலே நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். நாம் போகும்போதும் வரும்பொழுதும் தேவனுடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கிறது. தேவ தூதர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாம் செய்கிறவர்களாக தான் இருக்கிறோம். ஆனாலும் கூட கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படியாக நமக்கு அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். பாதுகாப்பை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த பாதுகாப்பு நம்மை சுற்றி இருக்கிறபடியினால இன்று வரைக்கும் எல்லா ஆபத்திலிருந்தும் நாம் தப்பிவித்து வருகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. ஆகையினால்தான்
தானியேலுக்கு அந்த பாதுகாப்பு இருந்தது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோக்கு அந்த பாதுகாப்பு இருந்தது. அக்னி சூளையில் போட்ட போதும், சிங்க கெபியில் போட்ட போதும் அவர்களுக்கு ஒன்றுமே நேரிடவில்லை. ஏனென்றால் தேவனுடைய பாதுகாப்பு அவர்களோடு கூட. அதே பாதுகாப்பு தான் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கவலைப்படாதே, துக்கப்படாதே, அச்சப்படாதே, பயப்படாதே. உனக்குரிய பாதுகாப்பை தேவன் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சமயம் பேதுருவிடத்தில் கேட்கிறார்கள், வரிப்பணம் நீ போதகர் செலுத்துவதில்லையா என்று சொல்லி. அப்போது பேதுருவிடத்தில் பணம் இல்லை. திரும்பி வருகிறான். இயேசு கேட்கிறார், இதோ வரிப்பணம் யார் செலுத்த வேண்டும் என்று கேட்டுவிட்டு அதன் பிறகு பிள்ளைகள் செலுத்த தேவையில்லை, பரவாயில்லை, இருந்தாலும் நாம் இடரற்றவர்களாக இருப்போம் என்று சொல்லி, நீ போய் முதலாவது தூண்டிலை போடு, அப்போது கிடைக்கிற அந்த முதல் மீன் வாயில் நான் 2 வெள்ளி பணம் இருக்கும், அது கொண்டு வந்து உனக்காகவும் எனக்காகவும் வரி செலுத்து என்று சொல்லுகிறார். பாருங்கள், ஏற்கனவே வரி செலுத்துவதற்காக அங்கே தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அந்த மீன் வாயில் அந்த பணம் இருந்தது. அதை கொண்டு வந்து இதோ பேதுரு இயேசுக்காகவும் தனக்காகவும் வரி செலுத்துகிறான். இடரற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு என்ன செய்வது? இந்த கடனை எப்படி அடைப்பது? இந்த வரியை நான் எப்படி செலுத்துவது? ஐயா, என் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் எப்படி நான் கட்டுவேன் என்றெல்லாம் யோசித்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள், அவருக்கு வெளிப்படுத்துங்கள். அவர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். உன் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக அவர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அவர் ஜெகோவா ஜாயிரே, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவரை மாத்திரம் பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. திபேரே கடற்கரையிலே உயிர்த்த இந்த இயேசு இதோ கடற்கரையிலே நின்று இதோ மீன் பிடித்து கொண்டிருந்த சீஷர்களை பார்த்து கேட்கிறார், பிள்ளைகளே புசிக்கிறது உங்களுக்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிறார். சீஷர்களிடத்தில் ஒன்றுமே இல்லை, புசிப்பதற்கு ஒன்றும் இல்லை. அவர்கள் மிகவும் பசியாக தான் இருந்திருப்பார்கள். அவர்கள் அந்த பசியில் தான் மீன் கிடைக்குமா என்று சொல்லி என்ன செய்ய வலைகளை போட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், வலதுபுறத்தில் எங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொல்லி 153 மீன்கள் அவர்கள் பிடிக்க செய்தார்களாம். அப்போது கரையில் வந்து பார்க்கும்போது பிள்ளைகள் பசியோடு இருக்கிறார்களே, நம்முடைய சீஷர்கள் பசியோடு கூட இருக்கிறார்களே என்று சொல்லி தேவன் அவர்களுக்கு அப்பத்தையும் மீனையும் சமைத்து வைத்திருந்தார். அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். இன்றைக்கு ஆவிக்குரிய பசியில் இருக்கலாம் நீங்கள், அல்லது உங்கள் சரீரத்தில் உங்கள் வயிற்று பசியில் கூட இருக்கலாம். பயப்படாதீங்க. உங்களுடைய போஜனம், அன்றாட உணவு உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுடைய டெய்லி பிரெட்டை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். காக்கை குருவிகளை கூட போஷிக்கிற தேவன், அவர் சாயில உருவாக்கப்பட்ட உன்னை விட்டு விடுவாரோ? அதுவும் கர்த்தரை நம்பி இருக்கிற உன்னை விட்டு விடுவாரோ? நீதிமான பிள்ளைகள் அப்பத்துக்கோ தண்ணீருக்கோ இறந்து தெரிவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. உனக்குரிய போஜனத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய போஜனத்தையும் தேவன் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். கர்த்தரை நோக்கியப்பார். கர்த்தர் உனக்கு ஆயத்தப்படுத்தினவைகளை தேவன் உனக்கு தந்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு காரியம் கூட உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவருடைய மனைவி, அவள் தீர்க்கதரிசி மரித்து போனார். ஆனால் அவங்க மனைவி விதவியாக இருந்தாங்க. தீர்க்கதரிசி உயிரோடு கூட இருக்கும்போது அவன் கடன் வாங்கியிருந்தார். ஆனாலும் கூட அந்த கடனை அடைக்க முடியாமல் அவர் மரித்து விட்டார். இப்போது கடனை அடைக்க எந்த வழியும் இல்லை. இந்த தீர்க்கதரிசனுடைய மனைவி அவள் விதவையாக கூட இருக்கிறாள். அவளுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறது. அப்பொழுது அந்த பிள்ளைகளை அடிமையாய் பிடித்து கொள்ள செல்ல அந்த கடன் கொடுத்தவன் வருகிறான். தீர்க்கதரிசன் மனைவி ஓடோடி தேவ மனுஷத்தை வரும்போது அப்போது தேவ மனுஷன் கேட்கிறான், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம்தான் இருக்கிறது சொல்லுகிறார். அப்போது அக்கம் பக்கத்தில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த எண்ணெயை வார்த்து அதை விற்று அதை கடனை அடைத்து மீதி உன் ஜீவனுக்கு வைத்துக்கொள் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி அந்த ஒரு கூட எண்ணெய் அக்கம் பக்கத்தில் இருக்க பாத்திரத்தெல்லாம் வாங்கி வந்து வைக்கிறாங்க. ஊற்றுகிறாள். அந்த ஒரு குடம் எண்ணெய் பெருகிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அவள் கடன்
அடையும் மட்டும் பெருகி கொண்டே இருக்கிறது. அவள் ஜீவனத்துக்கு தேவையானதை சந்திக்கும்படியாக அந்த எண்ணெய் பெருகி கொண்டே இருக்கிறது. கர்த்தர் அங்கு அவளுக்காக ஆயத்தமடித்து வைத்திருந்தார். அவளை போஷிக்கும்படியாக, அவளை கடனை அடைக்கும்படியாக. இன்றைக்கு என்ன என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள் வைத்திருக்கிறார். கடன் பிரச்சனையோ, குடும்ப பிரச்சனையோ, எதிர்கால பிரச்சனையோ, வியாதியோ, பலவீனமோ அல்லது சத்ருவோ, நாசமோசமோ எதற்கும் பயப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை பாதுகாக்கவும், உங்களை போஷிக்கவும், உங்களை வழிநடத்தவும், உங்கள் எதிர்காலத்துக்காக நன்மைகளை தருவும், உங்களை திருப்திப்படுத்தவும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நீ மரித்தாலும் சரி, உனக்காக பரலோகத்திலே உனக்காக ஒரு இடத்தை நித்தியமாக இருக்கும்படியாய் ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நாம் மரித்தால் நாம் அந்த ஸ்தலத்துக்கு தான் நாம் போக போகிறோம். ஹல்லேலூயா. ஆகினால்தான் நம்முடைய தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தினவைகளை நம் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, நம்முடைய இதயத்திலே தோன்றவும் இல்லை. ஏனென்றால் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவராய் இருக்கிறபடியினாலே நீ அறிய மாட்டாய். ஆனால் கர்த்தருக்கு தெரியும் உனக்கு என்னது தேவை என்பதை அவர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகினாலே உன் மகனுக்கு நான் வேலை இல்லையே என்று சொல்லி கொண்டிருக்கிறாயா? உன் மகளுக்கு ஏற்ற துணை இல்லையே என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறாயா? அல்லது உதவி செய்ய யாரும் இல்லையே என்று சொல்லி உனக்குள்ள ஏக்கத்தோடு கூட இருக்கிறாயா? பயப்படாதே. கர்த்தரை நோக்கி பார். கர்த்தரை விசுவாசத்தோடு நோக்கி பார். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பார். கர்த்தரை நோக்கி ஜெபித்து பார். கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து பார். கர்த்தர் உனக்கு ஆயத்தப்படுத்தினவைகளை கர்த்தர் உன் கண் காணும்படியாய் செய்வார், காது கேட்கும்படியாய் செய்வார், உன் இதயத்தில் அதை தோன்றும்படியாய் செய்வார். அதை நீ பெற்றுக்கொள்வாய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள இயேசுவே, இந்த காணொலியை காண்கின்றவர்கள் வாழ்க்கையில் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க உங்களுக்கு தெரியும். எந்த வெறுமையில் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எந்த சஞ்சலத்தில் இருக்கிறாங்கன்னு தெரியும். எந்த ஏமாற்றத்தில் இருக்கிறாங்கன்னு தெரியும். எதிர்காலத்தை குறித்து எதுவும் அறியாது இருக்கிறவங்களாக இருப்பாங்க. ஆண்டவரே, கர்த்தாவே, இன்னைக்கு இவங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின்படியாக இவங்களுடைய ஆயத்தப்படுத்தினவைகளை தேவன் தந்து ஆசீர்வதிப்பீராக. அது இவங்க கண்கள் காணட்டும், காதுகள் கேட்கட்டும், இதயத்தில் தோன்றட்டும். அப்பா, நீங்கள் ஜெகோவா ஜாயிரா இருக்கீங்க, எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீங்க. உங்கள் கருத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், வேண்டிக் கொள்கிறேன், இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். எப்போதும் கூட நம் கரங்களை காணிக்க எடுத்துக்கொள்வோம். அன்பில் இயேசு காணிக்க கொடுக்கிற பிள்ளைகளை நீங்கள் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பீராக. ஆரம்பம் முதல் முடிவு வரை எங்களை வழிநடத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாக தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் அன்யோன்யம் ஐக்கியம் சந்தோஷமாக ஆரோக்கியெல்லாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.